ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ தாங்க முடியாத மன கஷ்டத்தில் இருக்கின்றாய் அல்லவா? யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கின்றாய் அல்லவா? உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே உன் சாயப்பா நான் அறிவேன். உன்னை தாங்கி பிடிப்பதும் நான். நீ நல்லா வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை நான் வாழ வைக்க போவதும் நான் தான். என்னை நம்பியவர் என்றுமே தோற்றது கிடையாது. கவலையே கொள்ளாதே. வெற்றி உனக்காக மாறப்போகிறது. வெற்றி உனக்காகவே காத்திருக்கிறது. தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாதே. உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீ நம்பிக்கொள். என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் மட்டுமே ஓங்கி நிற்கப் போகின்றது. இது என்னுடைய சத்திய வாக்கு. நீ எனக்காக பிறந்த குழந்தை. உன் மனது ரொம்ப வலிக்குது என்றால் மிகவும் லேசாக வைத்துக்கொள், அப்பாவை நினைத்து. உன்னுடைய வாழ்வில் இதற்கு மேலும் பல நல்ல நல்ல நிலைமைகள் எல்லாம் இருக்கும்போது வந்த துன்பத்தை நினைத்து ஏன் வருந்துகின்றாய்? இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தானே போகின்றாய். பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன. இப்போது இருக்கும் எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது. என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை நீ செய்திருக்கின்றாய். அவையெல்லாம் நிச்சயமாக பலன் தரும். உன்னை நான் பாதுகாத்து கொண்டு எப்போதுமே உன் அருகிலேயே இருக்கின்றேன். உனக்கான நல்ல சூழலை நான் அமைத்து தருகின்றேன். நல்லது உன் வாழ்வில் நிச்சயமாகவே நடக்கப் போகிறது. நீ நிச்சயமாக வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நாம் இருக்க பயம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, இது என்னுடைய சத்திய வாக்கு. உன்னை உயர்த்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை. எனவே உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு உயர்த்துவதற்காகத்தான் நான் இப்போது கர்ம வினைகளோடு போராடி கொண்டிருக்கின்றேன். நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு முன்பே நான் உணர்ந்திருக்கின்றேன் பல முறை. ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையிலேயே உன்னுடைய புரிதலும் இருக்கின்றது. அதன் அளவிலேயே நீயும் புரிந்து கொள்கின்றாய். எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து 21 நாட்கள் பழகிப்பார். அதற்கு பிறகு அது உன் வாழ்வின் கடைசி வரை விடாமல் உன் கூடவே வரும். அப்பாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாகவே நீ பயன்படுத்திக்கொள், பழக்கப்படுத்திக்கொள். 21 நாட்கள் போதும். பிறகு அதுவே தானாக பழகிவிடும். நீ நல்லது செய்ய ஒவ்வொன்றாக நடத்தி கொண்டே வந்து பாரேன். உன் மனசில் பதிய வைத்து பாரேன். பிறகு எல்லாமே பழக்கமாகி அதுவே உன் வாழ்க்கையாக மாறிவிடும். யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு உனக்கு பல வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். நீ இழந்ததை நினைத்து வருந்தது எல்லாம் போதும். இனி வருந்தாதே. நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். நீ மற்றவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கின்றாய். உனக்கு ஆறுதலாக நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன். நீ கவலையே படாதே. உன்னை வாழ்வில் உயர்த்துவதே எனது கடமை. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு. எதுவுமே என்னை மீறி நடக்காது. உன்னை நன்றாக சந்தோஷமாக செல்வ செழிப்போடு நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. எல்லாமே நான் தான். எல்லோரும் நம்மிடம் நன்றாக பேசுகிறார்கள். ஆனால் வழித்துணையாக பக்க பலமாக இருக்கச் சொன்னால் வருவார்களா? மாட்டார்கள். உன்னை விட்டு விலகி போய்விடுவார்கள். ஆனால் நான் ஒருவன்தான் உனக்கு பக்க பலமாக வழித்துணையாக உன் கடைசி காலம் வரை உன்னுடன் வரப்போகிறவன். என்னை நீ கைவிட்டு விடாதே. உன் கடைசி வரை வரக்கூடியவர் நான் என்பதால் என் கையை நீ இறுக்க பிடித்துக்கொள். உனக்கு எந்த துன்பமும் ஏற்படாமல் நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்த நான் இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்கள் கையை எதிர்பார்க்க வேண்டும்? உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றி படியாக மட்டுமே மாறப்போகின்றது. அப்பாவின் துணையோடு வெற்றி படியில் காலெடுத்து வைக்க உன்னை நீ தயார் செய்து கொள். என் அன்பு குழந்தையே, வெற்றி கனி உனக்காகவே காத்திருக்கிறது. சீக்கிரம் பறித்துவிடு.